இந்த வழக்கு ஒரு விபத்து மட்டுமே. என் கிளையண்டின் நிலைமையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தில் மனிதரின் மதிப்பு அவருடைய பணத்தால் தீர்மானிக்கப்படாது. உலகத்தை இயக்குவது பணம். பணம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. ஆனால் பணத்தை உருவாக்கியது யார்? ஒரு வழக்கை மட்டுமல்ல, நீதின் விசாரிக்கவில்லை. பணமா? உண்மையான சக்தி எது? அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று 4வது முறையாக நமது டிஜேஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் தென்றல் தமிழ் பேரவையின் சார்பிலும் கிரியேட்டிவ் கிளப் சார்பிலும் ஒரு மிக சிறப்பான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்த பட்டிமன்றத்திலே மிக சுவாரஸ்யமான தலைப்பை நாம் பார்க்க போகின்றோம். அந்த தலைப்பு என்னவென்றால், இந்த உலகில் அதிக சக்தி வாய்ந்தது அறிவா பணமா என்ற தலைப்பை இன்று நாம் இந்த பட்டிமன்றத்திலே விவாதிக்க போகின்றோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் உலகிலே அதிக சக்தி வாய்ந்தது அறிவுதான் என பேச இருக்கின்றார்கள். அதே போல இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் உலகிலே அதிக சக்தி வாய்ந்தது பணம்தான் என்று பேச இருக்கின்றார்கள். உங்கள் எல்லோரையும் இந்த பட்டிமன்றத்துக்கு வருக வருக என்று வரவேற்று, இந்த தலைப்பானது மிகவும் ரொம்ப கஷ்டமான ஒரு தலைப்பு. ஏன்னா பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி அறிவும் தேவைப்படுது. இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தில் இவர்களுடைய கருத்துல எது வின் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக, அறிவுதான் உலகிலே மிக சக்தி வாய்ந்தது என பேச ஹரிணி அவர்களை அழைக்கின்றோம். இங்கு அமைந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் இருக்கும் மாணவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உலகத்தில் மிக சிறந்தது அறிவுதான் என்று பேச வந்துள்ளேன். அறிவே பணத்தை உருவாக்குகிறது. பணம் சம்பாதிக்க முதலில் அறிவுதான் தேவை. கல்வி, திறமை, உழைப்பு இருந்தால்தான் பணம் வரும். அறிவு இல்லாமல் பணம் நீண்ட நாள் நிலைக்காது. உதாரணம், ஒரு மருத்துவர், பொறியாளர், விஞ்ஞானி ஆகியோர் அவர்களின் அறிவால் பணம் சம்பாதிக்கிறார்கள். எனவே உலகத்தில் மிக சிறந்தது அறிவுதான் என்று என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஹரிணி அவர்கள், அறிவுதான் சிறந்தது, அறிவால தான் இன்னைக்கு மருத்துவர், கல்வியாளர்கள் நிறைய பேர் அறிவால தான் உயர்ந்திருக்காங்க, அதனால சக்தி வாய்ந்தது அறிவு அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக, பணம்தான் உலகிலே அதிகமான சக்தி வாய்ந்தது என பேச வருகிறார் பிரியதர்ஷினி அவர். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு பணம். கல்வி, மருத்துவம், வீடு, தொழில், போக்குவரத்து, உணவு என்று ஒவ்வொரு தேவைக்கும் பணம் அவசியம். திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவது முதல் தேவை. பல திறமைகள் உலகத்துக்கு தெரியாமல் போய்விடும். பணம் இல்லை என்று ஒரு காரணத்தில் பல கனவுகள் பாதிலே நின்று வரும். எடுத்துக்காட்டாக, ஒரு மாணவன் நீட் நலம் மதிப்பெண்கள் எடுத்தால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர அதிக கட்டணம் செலுத்தி முடியவில்லை என்றார். ஒவ்வொரு தேவைக்கும் பணம் அவசியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பிரியதர்ஷினி அவர்கள் சுருக்கமாக அவர்கள் உரையை முடித்திருந்தாலும், அப்பேற்பட்ட அறிவு பணம் இல்லைன்னா பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு நல்ல படிப்பை படிக்க விரும்பினா ஒரு நல்ல கல்லூரியில் இல்லை ஒரு நல்ல நிறுவனத்தில் நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு அதிகமான பணம் செலவு பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு முக்கியமான கருத்தை இங்கே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக, அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு சரியான போட்டியாக உங்களுக்கு மோனிகா அவர்கள் இல்லை, இந்த உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்தது அறிவுதான் என பேச அழைக்கின்றேன். செந்தமிழின் செழுமையும் சிந்தனையின் சிறப்பையும் தாங்கி நிற்கின்ற இந்த அழகிய பட்டிமன்ற மேடையில் நிற்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு, வாழ்க்கையில் மனிதனை உயர்த்துவது அறிவு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு சிறுகதை சொல்றேன். ஒரு ஏழை குடும்பத்துல ஒருத்தர் பிறந்தாரு. அவர் பள்ளிக்கு செல்றதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை. ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, அறிவை தேடுற ஆசை. ஒரு நாள் முழுக்க உட்காந்து படிப்பாரு, தனக்கு தானே கேள்வி கேட்பாரு. தோத்தாலும் திரும்ப முயற்சி பண்ணி படிப்பாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்மளுக்கெல்லாம்
ரோல் மாடலா இருக்க ஏபிஜே அப்துல் கலாம். அவர் சொன்னாரு, கனவு காணுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரோட அறிவால நம்மள விண்ணுலகத்திற்கு கொண்டு போனாரு. இதுல இருந்தே தெரியுது அறிவு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை நிறைய இருக்கு. பணம் இல்லாம போகலாம், சொந்தக்காரங்க விட்டு போகலாம். ஆனா நம்ம மூளையில இருக்க அறிவு என்னைக்குமே நம்மள விட்டு போகாது. நம்ம கூடயே நம்மள வழி நடத்தி வரும். சமூகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. வறுமை, பசி, நோய். இந்த நோய் இது எல்லாத்துக்கும் தீர்வு தர்றது அறிவு தான். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். விவசாயி சொட்டு நீர் பாசனம் கண்டுபிடிச்சதுனால தான் தண்ணி பிரச்சனை தீர்ந்தது. டாக்டர் அறிவால தான் கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாட்டை வழிநடத்தி செல்றதுக்கு பணம் மட்டும் போதாது, அறிவு உள்ள இளைஞர்கள் தேவை. ISOR சயின்டிஸ்ட்னால தான் சந்திராயன் சாத்தியமாச்சு. இன்ஜினியர் அறிவால தான் இன்னைக்கு UPI டிஜிட்டல் இந்தியா வந்தது. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நாலேஜ் இஸ் பவர். அறிவு ஒருத்தன் கிட்ட வந்துட்டா அவன் வாழ்நாள் முழுக்க அவன் கிட்ட இருந்து அது போகாது. ஒரு 100 ரூபாய் இப்போ யார்கிட்டயாச்சும் கொடுக்குறோம்னா அந்த 100 ரூபாய் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு கருத்து சொல்லி கொடுக்குறோம்னா அது 100 பேர்கிட்ட போய் செல்லும். எனவே அறிவு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இதற்கு முன்பு அறிவுதான் மிக முக்கியம் என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மோனிகா அவர்கள் கூறுகையிலே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு தீர்வு எங்கேருந்து வருது அப்படின்னா அறிவால தான் வருது அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடுத்துக்காட்டுக்கு நமது ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் அறிவில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய கருத்தை முன்னிலை வச்சுட்டு அடுத்ததாக பேச இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்தது பணம்தான் என்று பேச சுப்ரியா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு வாழ்க்கையில் மனிதனை உயர்த்துவது பணம். எனக்கு முன்பு பேசினவர்கள் இன்றைய உலகில் அதிக சக்தி வாய்ந்தது அறிவு என்று பேசினார்கள். ஆனால் அது கிடையாது. நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இல்லை. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஏபிஜே அவர்கள் என்னதான் படித்திருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஒரு ராக்கெட்டை அனுப்ப 600 கோடி இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். நண்பர்களே, இங்கிருப்பவர்களிடம் ஒன்று கேட்கிறேன். உங்களுக்கு பணம் வேண்டுமா இல்லை அறிவு வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக பணம் வேண்டும் என்று சொல்வீர்கள். அனைவரும் பணத்தை பற்றி பேசினால் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் அமைதியாகிவிடும். எனவே உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்தது பணமே. நன்றி. இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சுப்ரியா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், பணம் பேச ஆரம்பித்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மொழியும் அமைதியாகிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ அவங்க ரொம்ப பணம் இல்லாத மக்கள்கிட்ட பழகின மாதிரி அந்த உணர்வுபூர்வமான ஒரு பேச்சை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக அறிவுதான் உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்தது என பேச அவர்களுடைய அணியினுடைய இறுதி பேச்சாக தமிழ்ச்செல்வி அவர்களை பேச அழைக்கின்றனர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி என் தமிழ்மொழி. காலம் கரைந்தாலும் கம்பீரம் குறையாத உலகம் போற்றும் செம்மொழி என் தமிழ்மொழி. அந்த தமிழ்மொழிக்கு எனது பணிவான வணக்கத்தை வைத்து என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தது அறிவா பணமா என்ற தலைப்பில் அறிவே என்று பேசி வந்துள்ளேன். ஐயா, எனக்கு முன்னாடி பேசிய எதிரணி நண்பர்கள் பணம் தான் சக்தி வாய்ந்தது என்று கூறுகின்றனர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பணத்தை உருவாக்கியது யார்? பணமா இல்லை மனிதன் அறிவா? சற்று யோசித்து பாருங்கள். பணம் என்பது இன்று இருக்கலாம், நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அறிவு என்பது வந்துவிட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் அது அவனை பின்தொடரும். பணத்தை திருட முடியும், ஆனால் அறிவை யாராலும் திருட முடியாது. சிந்தியுங்கள். சொத்துக்களை இழக்க நேரிடும், ஆனால் அனுபவத்தையும் அறிவையும் ஒருபோதும் இழக்க முடியாது. ஒருவர் பணத்தை இழந்தாலும் அவரிடம் அறிவும் திறமையும் இருந்தால் இழந்த பணத்தை அவர் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் பணம் மட்டும் இருந்து அறிவில்லை என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பணத்தை அவர் வைத்துக் கொள்வதே பிரோஜனமற்றதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில், அதாவது இன்றைய உலகில் நாடுகள் உயர்வதற்கும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாவதற்கும் மருத்துவம், அறிவியல், விண்வெளி ஆராய்ச்சி போன்றவற்றிற்கு அடிப்படையாக உதவுவது அறிவு மட்டுமே.
பணம் கதவுகளை திறக்கிறதுக்கு ஒரு திறவுகோலாக வேணா இருக்கலாம், ஆனால் கதவுகளுக்கு பின்னாடி இருக்கும் வெற்றிகளை நிர்ணயிப்பது அறிவு மட்டுமே. இதனால்தான் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே கூறுகின்றனர், கல்வி அழியா செல்வம். நான் கூறுகின்றேன், அறிவே அழியா சக்தி. ஒருவரிடம் பணம் இருந்தால் அது அவருக்கு மட்டுமே உபயோகமா இருக்கும். ஆனால் ஒருவரின் சிந்தனையில் அறிவு இருந்தால் அது அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இதனால்தான் திருவள்ளுவர் முன்பே கூறினார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னும் ரேனும் இலார். அதாவது அறிவு இருக்கிறவங்க எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு, அறிவு இல்லாதவங்க எதுவுமே இல்லாதவங்க. அவங்க கிட்ட கல்வி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், அவங்க கிட்ட செல்வம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எது இருந்தாலும் அவங்க கிட்ட எதுவுமே இல்லாத கணக்கு தான். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதையை சொல்லி தொடங்குறேன். ஒரு கிராமத்துல ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசருக்கு சொத்துக்கள் அதிகமா இருக்கும், அவர்கிட்ட பணம் அதிகமா இருக்கும். அவர் நினைச்சிட்டு இருந்தாரு, நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதன், நான் தான் ரொம்ப பலசாலி, நான் தான் ரொம்ப பணக்காரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு சிறுவனை கூப்பிட்டு அவர் கேட்டாராம், இந்த மாதிரி யாரு சக்தி வாய்ந்த ஒருவர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அந்த சிறுவன் சொன்னா, கையில ஒரு விதையை வைத்து இந்த விதையை காட்டினான். இந்த விதை சாதாரண விதை தானே, இதையே சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானா, இந்த விதைய விதைக்கிறதுக்கு ஒரு மனிதன் நல்ல அறிவு இருந்தா அவன் விதைக்கும் போது இந்த விதை 100 பெருகும். 100 பெருகிறது மட்டும் இல்லாம இது நிறைய பேருக்கு பலன் தரும், இது நிறைய செல்வங்களை உண்டாக்கும், இது நிறைய பேருக்கு உணவளிக்கும் அப்படின்னு சொன்னானா. இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பணம் இருந்தா அவங்க சக்தி வாய்ந்த மனிதன் அல்ல. பணத்தை வைத்து அறிவை சம்பாதிக்க முடியாது, அறிவை வைத்து பணத்தை சம்பாதிக்கலாம். அதாவது பணம் தான் உலகில சக்தி வாய்ந்ததுன்னு நினைச்சுக்காதீங்க, அறிவு தான் உலகில் சக்தி வாய்ந்தது. பணம் வாய்ப்புகளை உருவாக்கலாம், ஆனா பணம் வாய்ப்புகளை கொடுக்கலாம், ஆனா அந்த வாய்ப்புகள் பின்னாடி இருக்கிற வெற்றியை உருவாக்குறது அறிவு தான். அதனால அறிவு தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது, உலகத்திலேயே அறிவு தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது எனக்கு கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் இந்த அறிவு பக்கம் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தது. இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பணம் பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த 2 பேர் பேசுனதுல. கடைசியாக பேசின தமிழ்ச்செல்வி அந்த அணியே ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு பெரிய சவாலை ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்த அணிக்கு. இப்போ அடுத்த அணி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்த்து தான் இந்த பட்டிமன்றத்தான தீர்ப்பே இருக்கும். அடுத்ததாக முகமது ஷேக் சையத் அவர்கள் பணம்தான் உலகில் அதிக சக்தி வாய்ந்தது என பேச அழைக்கின்றனர். கருத்துக்கள் மோதும் இடம் இந்த பட்டிமன்றம் அல்ல, சிந்தனைகள் மலரும் இடம் இந்த பட்டிமன்றம். அறிவும் நாகரிகமும் தமிழின் நயமும் இணையும் இந்த அரிய மேடையில் நிற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நாங்கள் அறிவுக்கு எதிரி கிடையாது, நாங்கள் அறிவை மதிக்கிறோம். ஆனால் அந்த அறிவை இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வர, அதை பயன்பெற, அதனால் அதை பாதுகாக்க இது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது பணம் தான். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு, அது பள்ளி பருவம் அடைஞ்சா பள்ளி கட்டணம், கல்லூரி பருவம் அடைஞ்சா கல்லூரி கட்டணம், அது ஒரு குடும்பஸ்தனம் ஆகிவிட்டா வீடு வாடகை, மின் கட்டணம், இணைய கட்டணம், இப்படி அவனுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலுமே முதல்ல கேட்கப்படுவது பணத்தை பற்றி தான். திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் கூறியிருக்கிறார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இல்லாக்கு யாங்கு, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல். இதனுடைய பொருளை ஒரே வரியில சொல்லணும்னா, செல்வம் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல வாழ்றதே கடினம். இதை திருவள்ளுவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை பத்தி சொல்லல, அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்திலே சொல்லிட்டாங்க, செல்வம் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டு. ஒரு விவசாயி கிட்ட நல்ல விதை இருக்கு, அதே மாதிரி விவசாயம் எப்படி பண்ணணும், அதோடைய விளைச்சல் எப்படி பண்ணா எப்படி வரும்ன்ற அறிவு இருக்கு. ஆனா அதை மண்ணை ஊழ்றதுக்கு டிராக்டர் இல்லை, டிராக்டர் வாங்குறதுக்கு பணம் இல்லை. உரம் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் பணம் இல்லை. தண்ணீர் பாய்ச்சறதுக்கு சரியான வசதி செய்யறதுக்கு பணம் இல்லை. அறிவு இருக்கு, விதை இருக்கு, ஆனா விளைச்சல் இல்லை. அறிவை பயன்படுத்தி இருந்தா அவனுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனா அந்த அறிவை பயன்படுத்த அவனுக்கு பணம் இல்லாததா தோல்வி கிடைச்சிருச்சு. நடுவர் அவர்கள் எதிரணி பேசும்போது சொன்னாங்க,
பணம் தான், அறிவு தான் பணத்தை உருவாக்குதுன்ட்டு. சரி, அறிவு தான் பணம் உருவாக்குதுன்னா அந்த அறிவை உருவாக்குறது எது? அறிவை உருவாக்குறதுக்கு அவங்க எத்தனை செலவு செய்கிறாங்க? பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம், புத்தக கட்டணம், இப்படி நிறையா கட்டணம் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்குதா? இல்லையே. பணம் தான், அறிவு வளரவும் பணம் தான் தேவை. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்பு செய்கிறது, வேலைக்கு போகிறதுக்கு அவங்க ப்ராஃபிட் பின்னாடி தான் சம்பாதிக்கிறேங்க தேவையில்ல, முதலீடு முன்னாடியே பள்ளி கல்லூரியிலேயே போட்டுறாங்க. அதோடைய ப்ராஃபிட்டை தான் பின்னாடி அவங்க சம்பாதிக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதே மாதிரி எதிரணி சொன்னாங்க, அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராக்கெட் உருவாக்குனது அவருடைய அறிவால் தான். ஆனால் அந்த ராக்கெட்டை உருவாக்க ஆய்வகம் கட்டியது யார்? அதுக்காக நிதி வழங்கியது யார்? அரசுடைய அந்த நிதி இல்லைன்னா இன்னைக்கு அந்த விண்வெளியில் அந்த ராக்கெட்டு பறந்துருக்குமா நடுவர் அவர்களே? அறிவு ராக்கெட்டை வடிவமைத்தது, பணம் அதை விண்வெளியில் செலுத்தினது. அதே மாதிரி எதிரடி சொன்னாங்க, அப்துல் கலாம் ஐயா கனவு காண சொல்லியிருக்காங்கன்ட்டு. அறிவு கனவு காணதான் வைக்கும், பணம் தான் அந்த கனவை நனவாக்கும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, வீடு கட்டுவதற்கு தேவை அறிவு மட்டும் கிடையாது, பணம். தொழில் தொடங்க தேவை அறிவு மட்டும் இருக்கக்கூடாது, பணம். அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்கணும்னா பணம் தேவை, மருத்துவமனைக்கு போகணுன்னா பணம் தேவை. இப்படி எந்த சூழ்நிலையிலுமே பணம்ன்றது ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது நடுவர் அவர்களே. இப்போ இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு விபத்து நடந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வருது, மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுப்பா, மருந்துலாம் வாங்கணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்கிட்ட அறிவு இருக்குன்னு சொன்னால் அவங்க மருந்து பண்ணுவாங்க, மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையும் மருந்து தருவாங்களா? இல்லையே. பணத்தை கட்டினாதான் அங்கே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையும் நடக்கும், மருந்து கிடைக்கும். அவசர நேரத்தில் கூட தேவைப்படுறது பணம் தான் நடுவர் அவர்களே. அந்த அடிப்படையில் பார்த்தா வாழ்க்கையில் இயக்கும் சக்தி, வாய்ப்புகளை திறக்கும் சக்தி, இப்படி பல்வேறு சக்திகளை திறக்கும் திறவுகோலாக இருப்பது பணம்தான். ஆக இன்றைய உலகில் அதிக சக்தி வாய்ந்தது பணம்தான் என்று உறுதியாக கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முகமது ஷேக் சையத் அவர்கள் உலகிலே அதிக சக்தி வாய்ந்தது பணம்தான் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அப்படியே பாயிண்ட்டுகளை அப்படியே அடிக்கிட்டார் அவர். அப்படியே இதுக்கு தீர்ப்பே சொல்ல முடியாது, பணம்தான் இன்றைய வாழ்க்கையில் இன்றியமையாதது அப்படின்றதுக்கு பல்வேறு கருத்துக்களை மிக தெளிவாக இங்கே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அறிவு ஆனால் இந்த மனிதர்களை கற்காலத்திலிருந்து விண்வெளி வரை மருத்துவம், கணினி, நுண்ணறிவியல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளில் இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவால் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஒரு சாதாரண ஒரு கல்வியிலிருந்து ஒரு எல்லாமே எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அறிவால் தான் இன்றைக்கி உயர்ந்திருக்கு. ஆனால் இந்த பணம் அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு கல்வியிலிருந்து மருத்துவம் வர இன்றைக்கி பணம் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காதுன்ற நிலையம் இன்றைக்கி பரவி இருக்கு. ஒரு நல்ல கல்வி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வேணும். ஒரு நல்ல சிகிச்சை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும்? பணம் வேணும். அப்படின்ற நிலையிலையும் இன்றைக்கி நம்ம இருக்கோம். பணம் ஒரு கருவி. அறிவை அதை பயன்படுத்துறது எப்படி, அதை பாதுகாப்பது எப்படி அப்படின்ற ஒரு தெளிவை கொடுக்கும். எல்லாரும் பிறக்கும் பொழுது பணத்தோடு பிறக்கிறது இல்லை, ஆனால் தன்னுடைய அறிவால் அவங்க பல மடங்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பரம்பரை சொத்து என்னதான் அதிகமாக இருந்தாலும் அவங்க கிட்ட அறிவு இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு தள்ளிடுறாங்க. பார்த்தீங்களா? அப்போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அறிவு எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு பணமும் கொடுத்துட்ருக்கு. பணம் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஆனால் பணத்தை உருவாக்குவதும் பாதுகாப்பதும் பயன்படுத்துவதும் எந்த வழியில் அந்த பணத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுல அறிவு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். உலகில் அதிக சக்தி வாய்ந்தது பணம்.
அல்ல அப்படின்னு சொல்லி அறிவே என தீர்ப்பு வழங்கி இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பை வழங்குகிறேன். மேலும் இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த டிஜேஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரிக்கும், மேலும் இங்கு மிக சிறப்பான முறையிலே அவர்களை கருத்துக்களை எடுத்துரைத்த தென்றல் தமிழ் பேரவைக்கும், இந்த பட்டிமன்றத்தை மிக அழகாக பதிவு செய்த கிரியேட்டிவ் கிளிக் மாணவர் அவர்களுக்கும் எனது நெஞ்சாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.